பதவி வெறியில எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? பதவி வெறியில விஜய் வந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் வாங்க. ஆமாம், ஆட்சி அமைக்க குதிரை பேர நாடகம் தான் இது. இதே போல் 96 தொகுதியை வச்சிருந்த கலைஞர் இருக்கும்போது அதிமுக எதிர்கட்சி மேல் சபை எம்பியால் குதிரை பேர நடக்கக்கூடாது, அவங்க தேவை நம்மளுக்கு 4 எம்பி போதும், 2 எம்பி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. உடனே அதுக்கு அந்த அம்மா இதை நான் வரவேற்கிறேன். நான் குதிரை பேர நடக்கிறது என்ன இருக்குது? அது நடக்கம் தான். எங்கேயுமே அது நடக்காத ஒன்றும் இல்லையா? கடந்த எடப்பாடி ஆட்சியில் கூட தான் நடந்தது. கூவத்தூரில் எத்தனை எம்எல்ஏ கும்மால் ஆச்சாங்க, அது தெரியாதா ஜனத்துங்களுக்கு? அவங்கள பிடிச்சி வச்சு இருந்தாலும் எடப்பாடி மெஜாரிட்டி நிரூபித்தார். அதனால் அவருக்கு 4.5 வருஷம் அவர் ஆட்சியை முழுமைப்படுத்தினார். அதான் தெரியல அது எந்த அளவுக்கு போவோம். குதிரை பேரெல்லாம் அவங்க ஏற்கனவே பழைய ஸ்டைல் தானே. அவங்க தானே இந்த ரெசார்ட் ஸ்டைல்லாம் அப்போ தானே அவங்க தானே கண்டுபிடிச்சது. மேபி அதனால் அவர் அதே மைண்ட் செட்டில் பேசுகிறாரான்னுமோ எனக்கு தெரியல. நான் விஜயோட சப்போர்ட்டர்லாம் கிடையாது. பட் லெட்ஸ் டூ ஜென்டில் பாலிடிக்ஸ். அது இப்போ என்ன மிஞ்சி போனால் ஒரு 10 சீட் தானே கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்து ஒரு 5 வருஷம் பார்ப்போமே. டெஃபினெட்லி ஐம் நாட் அ டிவிகே சப்போர்ட்டர். பட் ஆச்சு, கவர்மெண்ட் மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, 108 சீட்டு கொடுத்துட்டாங்க, மெஜாரிட்டி அவர் தான். மீதி இருக்க 10 பேரும் யாருன்னா கொடுத்து அதை செட்டில் பண்ணி முடிக்க வேண்டியதுதான். இதில் வந்து குதிரை பேரம், இதுதான் குதிரை பேரம், இதுதான் குதிரை பேரம், வேறு என்ன பண்ண முடியும்? 10 பேர் வேணும் இல்லை. அடாவடித்தனமாக எதாவது பண்ணாலும் தப்பு. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அடாவடித்தனம் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு அந்த திறமை உள்ள ஆள் இருக்க மாதிரி தெரியல. கடத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு இப்போ ஆள் இல்லை. அவரை பொறுத்த மற்ற பெரிய பெரிய மலைமொழிங்க மகாதேவங்கள்லாம் இருக்கும்போது அவரெல்லாம் அந்த அளவுக்குலாம் போகக்கூடிய ஆள் மாதிரி தெரியல. இல்லை, டிடிவி தான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. டிடிவி தினகரன் அவர் ஒரு ஆளை காண்டனால அப்படி சொல்லுவார். என்னென்ன காமராஜுங்கிற ஒரு ஆள் வந்து இல்லை ஆளை காணல, அதனால அவங்க மறைச்சி வச்சுட்டான்னு அவர் சொல்லுவார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஐயா, நல்ல அழகான ஆள் சொல்லியிருக்காரு. அவர் குதிரை பேரண்டா என்னண்டே தெரியாது பாருங்க. இதே வந்து பிஜேபிக்கு குதிரை பேரண்டா என்னண்டே தெரியாது. எங்க வருஷ கணக்கில் ஆண்டாங்க காங்கிரஸ். அவன்கிட்டே தம்மாந்துண்டு காசு இருக்குது. இப்போ நேற்று வந்து பிஜேபிகிட்ட குதிரை பேரம் பேசணுங்கிறதுக்காக வேண்டிய பல்லாயிரம் கோடியை ஆட்டையை போட்டு வச்சுருக்காங்கங்க. குதிரை பேரத்தை பற்றி யாருமே பேசுகிற ஆளே தகுதியற்றவங்க. இல்ல, விஜய் குதிரை பேரம் பேசுறாரு, எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்கிட்டு ஆட்சி ஏங்க, நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, சொல்கிற ஆள் கரெக்டானு பார்க்கணுங்க. சொல்கிற ஆள் கரெக்டா, அவ்வளோதான். அப்ப விஜய் வந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கல அப்படின்னு அது தெரியலைங்க. அவருக்கு அரசியலே தெரியலை. அப்புறம் எப்படி குதிரை பேரம் பேசுகிற அளவுக்கு அவருக்கு வழி தெரியாதுங்க அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். அதனால் குதிரை பேரம் பண்ணுறதுக்கெல்லாம் இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இவங்க 6 பேர் ஆதரவு கொடுத்துட்டாலே போதுமே. அதனால் அதெல்லாம் நான் குதிரை பேரம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அவருக்கு விஜய்க்கும் அது வந்து தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவர் குதிரை பேரம் பண்ணுற அளவுக்குலாம் அவர் அரசியல்வாதியும் கிடையாது. அவர் ஏதோ வந்திருக்காரு, வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மக்கள். கண்டிப்பாக ஆட்சி ஆளட்டும், வாழ்த்துக்கள். அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாதுண்ணே. அது வந்து பொய். அவங்க வந்து மக்கள் வந்து நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அந்த தீர்ப்பை வந்து எல்லாமே ஏற்றுக்கணும். அவருக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எல்லாமே ஒத்துழைக்கணும். இப்போ வந்துட்டு சிவி சண்முகம், பிஎஸ் வேலுமணி, இன்னும் ஒரு 3 பேர் எடப்பாடியார் காலனி தேடுறாரு. எப்படி தூக்கிட்டு போனான்னு தெரியல, எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்போ இது பேரம் தானே, ஏடிஎம்கே எம்எல்ஏ. என்ன நடக்குதுன்னு தெரியாது நம்மளுக்கு. அது பேரம் பேசுவாங்க, ஆனால் எப்படி பேசுகிறாங்க, எங்கே பேசுகிறாங்க, நம்மளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள். இதுதான் உண்மை. இருக்கலாம், பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டு, அதாவது வந்து ஃபைனல் முடியலங்கும் போது வேறு வழி கிடையாது. அப்படி பண்ணி தான் ஆகணும். ஆட்சி அமைக்கணும்னா அப்படி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நீ 100 கோடி கேட்டாலும் சரி, இல்லை மந்திரி தரேன்னு சொன்னாலும் சரி, நீ பண்ணாமல் ஒன்றும் பண்ண முடியாது, அமைக்க முடியாது அவனால். இல்லைன்னா ஆட்சியை டிசால்வ் பண்ணிட்டு போக வேண்டியதான். நீ சொன்ன மாதிரி 106 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டுனா அப்புறம் அங்கே ஆட்சிக்கு வேலை இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான், வேறு வழி கிடையாது. இதுதான் நடக்கும். இது அரசியலில் தெரிஞ்சது தானே. இல்லை இது வந்து சும்மா தினகரன் வந்து அவங்கக்கிட்டேருந்து ஒரு எம்எல்ஏ போனதின் காரணமாக அவர் சைன் பண்ணி ஏதோ இந்த வீடியோலாம் வந்ததின் காரணமாக ஒரு கோபத்தின் உச்சியில் இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து இப்போ எதுவும் சொல்ல முடியாது. தலைவர் சொன்ன மாதிரி, தளபதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி 6 மாத காலம் ஹனிமூன் பீரியட் அவங்களுக்கு. கண்டிப்பாக 6 மாத காலம் அவங்களுக்கு ஆட்சி ஆளை விட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்க சொன்னதெல்லாம் செய்கிறாங்களா செய்யலையா, அவங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் செய்கிறாங்களா செய்யலையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான்
ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக தலைவரும் அவங்கள கேள்வி கேட்குறதோ எதாக இருந்தாலும் செய்வாருன்னு நினைக்கிறேன். அதனால் தினகரன் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. பாவம் அவரே ஒரு சீட்டு தான் வந்திருக்காரு. நல்ல மனுஷன்தான். அவர் மேலேயும் நமக்கு ஒன்றும் தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் கிடையாது. தங்கமான மனுஷன், நல்ல பேட்டி கொடுக்குறவர் தான். ஏதோ அவர் எம்எல்ஏ போயிட்டாரோ என்னமோ, இல்லை அவங்க கூட்டணி அவர் கூட ஆட்சி அமைக்க முடியாமல் போயிருச்சோ என்ற ஒரு ஆதங்கத்தில் அப்படி பேசுனதாக தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இவர் விஜய் வந்து இந்த குதிரை பேரம் பேசுறாரு, எம்எல்ஏக்களை வந்து கடத்தி வச்சுக்கிட்டு பதவி அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். செய்யலை, யாருமே செய்யலை இது வரைக்கும். இனிமேலும் வரப்போதும் செய்ய மாட்டாங்க. நல்லதே நடக்கும். சேம் ஆகணும் விஜய். ஏஐ வீடியோலாம் ரொம்ப ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். அது இப்போ யார் உட்காந்து ப்ரூவ் பண்ணிட்டு போகிறா? ஏதோ ஒரு கிளைம் நடந்திருக்கு. அதோட ஜென்யூனிட்டிக்கெலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இப்போ யாருக்கும் டைம் இல்லை. ஐயா நல்ல அழகான ஆள் சொல்லியிருக்காரு. அவர் குதிரை பேரண்டா என்னண்டே தெரியாது பாருங்க. இதே வந்து பிஜேபிக்கு குதிரை பேரண்டா என்னண்டே தெரியாது. எங்க வருஷ கணக்கில் ஆண்டாங்க காங்கிரஸ். அவன்கிட்டே தம்மாந்துண்டு காசு இருக்குது. இப்போ நேற்று வந்து பிஜேபிகிட்ட குதிரை பேரம் பேசணுங்கிறதுக்காக வேண்டிய பல்லாயிரம் கோடியை ஆட்டையை போட்டு வச்சுருக்காங்கங்க. குதிரை பேரத்தை பற்றி யாருமே பேசுகிற ஆளே தகுதியற்றவங்க. இல்ல விஜய் குதிரை பேரம் பேசுறாரு, எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்கிட்டு ஆட்சி ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, சொல்கிற ஆள் கரெக்டானு பார்க்கணுங்க. சொல்கிற ஆள் கரெக்டா, அவ்வளோதான். அப்ப விஜய் வந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கல அப்படின்றீங்க? அது தெரியலைங்க. அவருக்கு அரசியலே தெரியலை. அப்புறம் எப்படி குதிரை பேரம் பேசுகிற அளவுக்கு அவருக்கு வழி தெரியாதுங்க அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். அவருக்கு சரியான முறையில் இது வந்து இத்தனை சீட்டை வச்சுக்கிட்டு இதே கவர்னர் இத்தனை பையனை அலைய விட்றாருல. அப்போ அதுக்கு ஏற்று கேள்வி கேட்கக்கூடிய தன்மையே பத்தலையா அவருக்கு? அதே தெரியலையா? அவர் அங்கே போயிட்டு குதிரை பேரம் பேசுகிற அளவுக்கு அவருக்கு தெரியும்.